மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி அப்படிங்கறத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. நீங்க கூட்டணியில் தொடர்கிறீர்களா? இந்த என்டிஏ கூட்டணியில நான் இருக்கிறேன்னு சொல்லி ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், களத்தில் நின்று திமுக வீழ்ச்சி அடிக்க செய்யணும்னு சொல்லி மக்களுடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருக்காங்க. இது மகிழ்ச்சியே. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. என்டிஏ அலையன்ஸ் தலைவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. பாஜகவோடு இணைந்தனால்தான் வாக்குகள் கிடைக்காம போனது அப்படிங்கிறது அதிமுகவினுடைய வாதம். இன்றைக்கு மீண்டும் பாஜகவோடு அதிமுக கூட்டணிக்கு போகுது. நீங்களும் அந்த கூட்டணியில தொடர்றோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப கடந்த கால அந்த கூற்றுக்கள் இப்போ தவறாயிடுதா? அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த திமுக கொடுத்ததெல்லாம் பொய்யான வாக்குறுதியில கொடுத்துட்டாங்கிறது மக்கள் மனநிலையில் அதிகமா ஆழமா பதிஞ்சிருக்கு. மீண்டும் இருவரும் ஒன்றா சேர்ந்தா மகிழ்ச்சியா இருக்கும் என்று மக்களுடைய எண்ணங்கள் இன்னைக்கு பிரதிபலிச்சிருக்கு. அதனால கூட்டணிகள் எல்லாம் ஒன்றா இணைந்தது நோக்கம் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்ற எண்ணமே, வேற எதுவும் இல்ல. அதிமுகவுக்கு இங்க தொகுதி மறுவரையறை, நீட் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள்ல மாநில உரிமை சார்ந்த நிலைப்பாடு இருக்கு. ஆனா பாஜகவுக்கு அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. இப்ப கூட்டணி அப்படின்னு வந்துட்டா அதுல சமரசம் வருமா? அது அதோடைய நிலைப்பாடை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடுக்கு உண்டு. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஒரு நிலைப்பாடு வச்சிருக்குது. நீட்டை நாங்க எதிர்க்கிறோம். அதே மாதிரி அதிமுக ஆதரிச்சாலும் அவங்களுடைய எண்ணம். ஒவ்வொரு கட்சிக்கும் நிலைப்பாடு. அதற்கும் இந்த தேர்தல் கூட்டணிக்கும் சம்பந்தம் கிடையாது. அதை தெளிவா தெரிஞ்சுக்காங்க. அதிமுகவில் இருந்து விலகிய பல தலைவர்கள், ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்ட தலைவர்கள் குறித்து கேட்கப்பட்ட போது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம் அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. அப்புறம் அவர்கள் இல்லாத கூட்டணியாகத்தான் இது தொடரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? அது சொல்ல முடியாது. அது தேர்தல் காலகட்டம் தான் பதில் சொல்ல முடியும். இப்ப யாருக்கும் யாரு இருக்காங்க இல்லைன்னு சொல்லி யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. நாளைக்கு அவர் இணையலாம் இணைய முடியாது என்ப நிலையை கட்சி எப்போ தேர்தல் டிக்ளேர் பண்ணா அதுக்கு 3 மாசத்துக்கு முன்னால முடிவெடுப்பாங்க. அது இப்போதைக்கு சொல்ல முடியாது இருக்காங்களா இல்லையா. இந்த கூட்டணி இயற்கையாக அமையல, பாஜகவினுடைய அழுத்தத்தின் பேரில் அமைந்திருக்கிறது அப்படின்னு திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் விமர்சிக்கிறாங்க. அப்படி சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலே நிர்பந்திருக்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படி சொன்னால் தவறு இல்ல. நீங்க பாராளுமன்ற தேர்தலில் கடைசி வரைக்கும் கூட்டணி அமையணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட பாஜக இருந்தது தானே. அதிமுக தானே அதை ரொம்ப உறுதியாக நின்று தடுத்தார்கள். அது அந்த கால சூழ்நிலை அவங்களுடைய செய்த தவறு, அதை தவறை உணர்ந்து இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. தப்பு இல்லையே. ஒரு தவறு செய்தோம், தவறு செய்த மன்னித்து இந்த மாதிரி தவறு செய்த நினைவு இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் சரியா இருக்கும். தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு தொண்டு செய்ய முடியுங்கிற மனநிலை இருக்கும்போது அது சேருவதனால் தப்பு இல்லையா. அதுக்கு அங்க முடிச்சு போடுறீங்க. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணினால தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறதும் கூட்டணி கட்சி தலைவர்களின் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. அது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில சொல்லுவாங்க. மக்களுடைய மனநிலை என்டிஏ அலையன்ஸ் கண்டிப்பா ஜெயிக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பா வெற்றி பெறுங்கிற காலத்தின் கட்டாயம் அது நிச்சயமா நடக்கும் என்பது நம்பிக்கை. மிக்க நன்றி திரு ஜான் பாண்டியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி, குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் அந்த என்டிஏ கூட்டணி என்பது இருக்கும் என்ற கருத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்த நிலையில் அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகாக தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு தேநீர் விருந்துக்காக தற்போது அமித்ஷா அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார். கிரீன்வேஸ் சாலை இல்லத்திற்கு அவர் வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவினுடைய விருந்தில் அமைச்சர் அமித்ஷாவுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அண்ணாமலை மற்றும் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்களும் அங்கு பங்கெடுக்க இருக்கிறார்கள். அவர்களும் அங்கு இணைந்து ஒரே காரில் தற்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாகவே தமிழக அரசியலில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி என்கிற அந்த ஒற்றை புள்ளி என்பது கடந்த சில நாட்களாக பேசுபொருளாக இருந்து வந்தது. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பின்னர் அது ஓரளவு உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்றைய அமித்ஷா அவர்களினுடைய தமிழக வருகை என்பது அதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருமிகு கனிமொழி சோமு அவர்கள். மேடம் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது. 2026 தேர்தலில் நிச்சயம் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கூறியிருக்கிறார் அமித்ஷா. எப்படி பார்க்கிறீங்க? யாருமே ஒரு கூட்டணியை வைக்கும் போது அப்படி ஒரு வார்த்தையை தான் சொல்லி ஆரம்பிப்பாங்க.
இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது 2-3 விஷயங்கள். முதலாவது விஷயம் வந்து முதல்ல இருந்தே வந்து எங்களுடைய தமிழக முதல்வரும் தளபதியார் அவர்கள் வந்து சொல்லிக்கொண்டே இருந்த விஷயம், கள்ள தொடர்புலதான் அவங்க இன்னும் இருக்கிறாங்க. சென்ற தேர்தல்ல வந்து பாஜகவோட கூட்டணியே இல்ல, நாங்க இனிமேலும் வைக்கவே மாட்டோம் சொன்ன அதே வாய் தான் இன்னைக்கு போய் கூட்டணி வச்சிருக்கு. அந்த கள்ள தொடர்பு இன்னைக்கு நிரூபணமாயிருக்கு. அப்ப மக்களை திரும்ப திரும்ப ஏமாத்தணுங்கிற அந்த ஒரு தாற்பயத்துலதான் வந்து அதிமுகவும் இருக்குது, பாரதிய ஜனதா கட்சியும் இருக்குதுன்றது வந்து எங்க தலைவர் கூறியது போல் இன்றைக்கு வந்து நிரூபணமாயிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அன்றே வந்து போன வாரத்துல வந்து சட்டமன்றத்துக்கு வந்து அவர்கள்லாம் கருப்பு உடை அணிந்து வந்த போவே வந்து எங்க தலைவர் சொன்னாரு, நல்ல வேளை நீங்க காவி உடை போட்டுட்டு வரலன்னு. அது இன்னைக்கு ஊர்ஜிதமாயிடுச்சு பாத்தீங்களா. இததான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த கள்ள தொடர்பு எதற்காக, எந்த தமிழக மக்களை இப்படி ஏமாற்றுவதற்காக இன்று மொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்ற கட்சியை கொண்டு போய் அவர்கள் வந்து பணிய வச்சிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு பேசினாங்க உள்துறை அமைச்சர், அதுல வந்து அதை வந்து அக்னாலேஜ் பண்ற மாதிரி ஒத்த வார்த்தை ஆமா அவர் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இன்னைக்கு உள்துறை அமைச்சர் சொன்னாரு. நீங்க திரும்ப கேட்கலாம், திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதே டைம்ல வாஜ்பாய் காலத்துல நீங்க வந்து ஆட்சி காலத்துல இருந்தீங்க அவங்களோட. நாங்க உள்ள போகும்போதே எங்களோட காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன என்று கூறிவிட்டு சென்ற தலைவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். நாங்க இந்த ப்ரோக்ராம்லாம் இருக்கோம், நீங்க இதை மட்டும்தான் பேசணும், இந்த மற்ற விஷயங்கள் எங்களோட மொழி கொள்கையை பேசக்கூடாதுன்ற இந்த முக்கியமான தாற்பயங்களை எடுத்துக்கொண்டுதான் நாங்க அன்னைக்கு சென்றோம். ஏன்னா இது வந்து இப்ப சர்ச்சையாக பேசக்கூடிய அடுத்த பொருளாக வரும்ன்றதுக்காக தான் இந்த உதாரணம் காட்டி நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். இது மட்டும் இல்லாம இவ்வளவு பேசினவங்க அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லல. இன்னைக்கு அதே மேடையில வந்து அண்ணாமலை உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அண்ணாமலை இருக்க வரை நாங்க வந்து அந்த கட்சிக்குள்ள இருக்க மாட்டோம்னு வெளியில வந்தாங்க. இப்படிக்கு முன்னுக்கு பின் அவர்கள் பேசியதற்கும் இன்று நடந்ததற்கும் முன்னுக்கு பின் முரணாக ஒரு பெரிய நாடகத்தையே அரங்கேற்றி விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றுதான் நான் கூறுவேன். மிக குறிப்பா ஆளும் திமுக அரசு இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுக்களை மடைமாற்றுவதற்காக தொகுதி மறுவரையறை, நீட் உள்ளிட்ட விவகாரங்களை எல்லாம் கையில் எடுத்திருக்கிறது. எனவே அது மக்கள் மத்தியில பெரிதளவில் எடுபடாது, தேர்தல் களத்துல அது செயலிழந்து போகும் அப்படின்னும் அமித்ஷா பேசியிருக்காரு. நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கேட்கும் போது நான் சொல்றேன், எய்ம்ஸ்ங்கிற மெடிக்கல் காலேஜும் அதே நம்மளுடைய மருத்துவ கட்டமைப்புக்குள்ளதான் வருது. அந்த மெடிக்கல் காலேஜுக்கு மட்டும் தனியா நீங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறீங்க, உங்களோட நீட் அதுக்கு வராதுங்கிறீங்க. அது எந்த வகையில நியாயமோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல நாங்க வந்து நீட் இல்லாம எங்களோட ஸ்டேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம கேட்கறது நியாயமான ஒரு விஷயம். இது மக்கள் புரிந்து கொள்வார்கள். இதை நாம் வருகின்ற தேர்தலில் நாம் இதை புரிவோம். அதே மாதிரி ஊழலுங்கிறத பேசுறதுக்கு வந்துட்டு பாஜகவுக்கு எந்த விதமான தாற்பயமும் கிடையாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது. மணிப்பூர்ல நடந்து கொண்டிருக்கும் விஷயத்துக்கு